Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் பார்க்க போறோம். என்னன்னா PYQs. PYQs எதுக்கு பார்க்கணும்? நான் ஏன் பார்க்கணும்? அதை பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாருமே அதை பாருங்கன்னு சொல்றாங்க. அதை ஒழுங்கா ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு ஒழுங்கா டைம் ஒதுக்குங்கன்னு சொல்றாங்க. Why? அப்படின்றதா இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிவைக்யூனா என்னது மேம்? பிவைக்யூன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. பிவைக்யூஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எழுதக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது, நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் நடத்தக்கூடியது இன்னைக்கு நேற்று இல்லை, எவ்வளவோ வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எதுக்கு பார்க்கணும்? இது பார்க்கறது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் இதுல போகுது. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஆஸ்ட் இன் ரியல் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ உண்மையிலே எஸ்எஸ்சி எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி கேட்ட எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், அதே பேட்டர்ன் என்ன ஆகுது, திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட், அதே கொஸ்டின் ஆனா என்னது, நம்பர்ஸ் மட்டும் வேற, சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் வேற, ஆப்ஜெக்ட் மட்டும் வேற, அந்த மாதிரி அதே கேள்விதான் மாத்தி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது மூலியமா நமக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த லெவல்ல இருக்கும், நம்ம எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் என்ன சொல்றாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்றது காரணமே அதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு, எப்பயுமே இதை தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்செப்டை மட்டும் கத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் பேசிக். ஓகே, ப்ரிப்போசிஷனா இதாவா, ஓகே, டிஸ்கவுண்ட்னா இதுவா, ஓகே, இது ஆவரேஜஸ் தான் இப்படிதான் போடணுமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க, தரவா பார்த்துடுவாங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரே கான்செப்ட்கே 20-30 வீடியோ பார்ப்பாங்க. அப்படிலாம் அவசியமே கிடையாது. ரேண்டம் கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது நம்ம சிலபஸ்ல இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு கேட்பாங்களா, தெரியாது. பேங்கிங்கோட உட்காந்து நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்றப்போ அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ல சிலதெல்லாம் நமக்கு வரவே வராது, ஆனா அதை உட்காந்து சால்வ் பண்ணுவீங்க. அதுவும் தேவையில்லாத விஷயம். பிவைக்யூஸை இக்னோர் பண்றது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்காமலே இப்போ எக்ஸாம் எழுதுறது, அதுவும் பெரிய தப்பு. சரிங்களா? ஓகே. அப்போ பிவைக்யூ எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எப்படி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன ஏம் பண்றாங்க. இப்போ பேங்கிங்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நீங்க எப்படி டைமை எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றீங்கன்றது அவங்களுடைய டாஸ்கா இருக்கு. கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துல எப்படி வேகமா படிச்சு ஆன்சர் பண்றீங்க, ஸோ எவ்வளவு வேகமா உன்னால ரீட் பண்ண முடியுது, எவ்வளவு வேகமா உன்னால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களால டைம் இவ்வளவுதான். சரிங்களா? ஆனா உங்களால டீப் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டீப் நாலேஜ் இருந்தாதான் உங்களால இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்க முடியும். நாலேஜ் இல்ல, ஷார்ட்கட் தெரியாது அப்படின்னா டைம் கன்சூமிங்கா இருக்கும். அப்போ உங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை த ரிப்பீட்டட் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த பிவைக்யூஸ் பார்க்கறது மூலியமாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா, என்ன மாதிரியான கேள்விகள் ரிப்பீட் ஆகுது. இப்போ சொல்லலாமா, ட்ரிக்னோமெட்ரியில இருந்து கண்டிப்பா கேள்வி வரும், அல்ஜீப்ரால இருந்து கண்டிப்பா கேள்வி வரும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ட்ரிக்னோமெட்ரியல் மென்சுரேஷன்ல இருந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? மென்சுரேஷன்ல இருந்து டெஃபினட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம், அப்போ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கேள்வி இருக்கு, அப்போ அது நம்ம தரவா பார்த்துக்கலாம். ட்ரிக்னோமெட்ரில இருந்து ஒரு கேள்வி இருக்குன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் போவேன், பேசிக்காவே கத்துக்கணும். ட்ரிக்னோமெட்ரினா இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் நம்ம தரவு பண்ணும்போது தான் நமக்கு புரியும். சரிங்களா? நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் திரும்பி பார்க்கும்போது தான் என்னென்ன கான்செப்ட்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்றது புரியும். லேர்ன் ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ட்ரிக்னோமெட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நான் சொல்லி தரேன். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஓகே, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எப்பயுமே பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ஸோ இதை ரைட்டாங்களா, ஓகே, இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்பயுமே கேள்வி வரும். இது 13 வச்சுக்கோங்க, இது 16 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க, அல்லது இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க,
அல்லது இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்படிதான் கேட்க போறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். என்ன ஷார்ட்கட்னா, இப்போ 30 60 90 அப்படின்றத வச்சுக்கோங்க. 30 60 90 30னா 1/√3. இப்போ இது 1, 60க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது √3, 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 2. சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஒரு டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஒரு ட்ரீ இருக்குப்பா, இந்த ட்ரீ வந்து ஒரு 100 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதோட ஷேடோ வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்த ட்ரீ வந்து 100 சென்டிமீட்டர்ஸ்னா அதோட ஷேடோ எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 30க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 1. அப்போ இந்த 1x தான் என்னது நமக்கு 100. 1x தான் நமக்கு 100. என்ன கேட்குறாங்க, 60க்கு ஆப்போசிட்ல கேட்குறாங்க, √3 கேட்குறாங்க. √3னா என்ன பண்ணுவோம், இங்கே இன்டூ √3 போடுவோமா, அப்போ இங்கே ஒரு இன்டூ √3 போடலாமா, அப்போ இது எவ்வளோ 100√3 போட்டுடலாம். முடிஞ்சு. இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? அப்போ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கேள்வி நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த ஒரு டேபிளர் காலம் ஞாபகம் வந்துடணும். இந்த ஒரு டேபிளர் காலம் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால என்னது ஈஸியா போட முடியும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணும், ரிப்பீட்டடா ஒரு டாபிக் நமக்கு வரும்போது அந்த டாபிக்ல இப்படிதான் கேள்வி இப்படிதான் இருக்கும். அப்ப அதுக்கு பேஸ் இதுதான். இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸா நம்ம என்னது தேடி ஈஸியா நம்மளால என்னது லேர்ன் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட் ஈஸியா லேர்ன் பண்றது மூலியமா நமக்கு ஸ்பீடும் அக்யூரசியும் என்னது இன்னும் வேகமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி எக்ஸாம் மேல இருக்கக்கூடிய பயம் நமக்கு கம்மியும். எக்ஸாமா இப்படி கேட்பாங்களா, அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் எப்பயுமே இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு கம்மியாகும். அதான் நம்ம எல்லா மெத்தட்லயும் நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாச்சு. அப்ப எப்படி வரும் நமக்கு தெரியும், எப்படி எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உட்கார்ந்துருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலியமா நமக்கு என்ன உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 70 to 80% கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இது நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. சரிங்களா? அது ரிப்பீட்டட் இன் பேட்டர்ன், அதாவது எக்ஸாக்ட் சேம் கொஸ்டின், அதே வார்த்தைகள் அதே நம்பர்ஸ் இல்லை, ஆனா அதே கான்செப்ட் நம்ம ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு 70 to 80% கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எல்லாம் எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், இடியம்ஸ். சரிங்களா? எப்பயுமே ஒரு ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2 இடியம் கேட்பாங்க. அதுல ஒரு இடியம் கேட்டதா தான் இருக்கும். ஒகேபுலரி பாத்தீங்கன்னா இப்போ 10 ஒகேபுலரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 6 ஒகேபுலரி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். மீதி 4 தான் நீங்க புதுசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6 to 8 கொஸ்டின் நீங்க கேள்விப்பட்டதா தான் இருக்கும். ஸோ அதை தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி மேக்ஸ் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ரேஷியோ, அல்ஜிப்ரா இதெல்லாம் கேள்விப்பட்ட அதே கான்செப்ட் தான் திரும்ப வரும். சரிங்களா? இப்போ ரீசனிங் பாத்தீங்கன்னா சீரீஸ், அனாலஜி, கோடிங் இதெல்லாமே சேம் கான்செப்ட்ஸ் தான். சரிங்களா? நம்பர்ஸ், வேல்யூஸ் தான் வேற இருக்குமே தவிர கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலியமா ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ரேண்டம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எக்ஸாம் ரிலவெண்டா இருக்கும், நமக்கு எக்ஸாம்ல என்ன மாதிரியான கேள்விகள் வருமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுவே ரேண்டம் கொஸ்டின்ஸ் போனீங்கன்னா என்ன லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்னே தெரியாது. ஓகேங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல் எப்படி இருக்கும், சிஹெச்எஸ்எல் எப்படி இருக்கும், எம்டிஎஸ் எப்படி இருக்கும்ன்றது வித்தியாசப்படும். நீங்க ரேண்டமா பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்றதே தெரியாம இருக்கும். சரிங்களா? இது வந்து கரெக்டா எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் ரேண்டமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த பேட்டர்னே தெரியாம ஓடிட்டு இருக்கும். இது டைம் சேவிங்கா இருக்கும், டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இது டைம் ரொம்ப இழுக்கக்கூடிய, கன்சியூம் பண்ணக்கூடிய மெத்தடா இருக்கும். அதே மாதிரி இது பண்றதுனால நமக்கு என்னது ஒரு தைரியம் வரும். ஓ, இந்த கொஸ்டினா இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், இந்த கொஸ்டினா இதை நமக்கு எப்படி போடணும்னு தெரியும், இந்த கொஸ்டினா இதை நம்ம ஏற்கனவே 4-5 வாட்டி பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. இது அப்படி இருக்காது. எக்ஸாம் ஹால்ல போய் பார்க்கும்போது இந்த கொஸ்டினா இதை எங்க பார்த்தோம், எப்போ பார்த்தோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய நிலையில இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ பிகினர்ஸ்க்கு எப்படி பிவைக்யூ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு வாட்டி திருப்பி பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கான்செப்டா இருக்கா, இதெல்லாம் ஓரளவுக்கு ஆமால இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். எங்க சிலபஸ் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா, என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும்னு தெரியலையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணுங்க. எக்ஸாம் பார்த்தாலே பயமா இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். எஸ்எஸ்சி உடைய சிலபஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே மேம், ஏற்கனவே நான் எக்ஸாம்ஸ்ல அட்டென்ட் பண்ணியிருக்கேன் மேம்,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக் ஏரியாஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்கதான் நம்ம தப்பு பண்றோம், இந்த கான்செப்ட் தான் நமக்கு தெரியல, இந்த இடத்துலதான் நம்ம முழிக்கிறோம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்துல என்னது, ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம டைம் நிறைய எடுத்துக்கிறோம், அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். டைம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டைம் கம்மியா தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால இந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இந்த தப்பை நம்ம பண்றோம், இந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் தப்பு பண்றோம், அப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது மைண்ட் ரெடியா பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கட் ஆஃப் கிளியர் பண்ணுவோம், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு கரெக்ட் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அதே கான்செப்ட் இப்போ நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க, நம்மளுடைய ஷிஃப்ட்ல, நான் எழுதக்கூடிய ஷிஃப்ட்ல எனக்கு கேட்டாங்க அப்படின்னா, நான் எனது அந்த ஒரு கொஸ்டின், அந்த ஒரு மார்க்ல, அதாவது 2 மார்க் வருமா நமக்கு, ஸோ அந்த 2 மார்க்ல நான் பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து என்னுடைய ரிசல்ட் கிட்ட வந்துடுவேன். இந்த ஒரு மார்க்ல நான் 10,000 பேரை தாண்டி முன்னாடி போயிடுவேன் அப்படின்றதுக்கு பாசிபிலிட்டி. அப்போ அந்த ஒரு மார்க்ல 10,000 பேரை தாண்டி போகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறப்போ சும்மா விட முடியுமா? அதுக்கு எஃபர்ட் போட்டாதான் நமக்கு அவ்வளவு தாண்டி போக முடியும். சரிங்களா? அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணுமா, எது சரியான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், ஓகே, இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், ஓகே அப்படின்னு சொல்லி போறது கிடையாது. கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட், தப்பு, ஓகே இது கரெக்ட்னா ஏன் அது தப்பு? இப்போ எரர்லாம் பாக்குறோம்ல, இப்போ இங்கதான் எங்க எரர்னு கேக்குறாங்க, இந்த ஆப்ஷன்ல தான் எரர் இருக்குன்னு சொல்றாங்க, ஏன் இந்த ஆப்ஷன்ல எரர் இருக்கக்கூடாது, ஏன் இந்த சென்டென்ஸை கரெக்ட்னு சொல்றோம், ஏன் இந்த சென்டென்ஸ் தப்புன்னு சொல்றோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது ஏன்றதை புரியணும். ஒய்ன்ற கொஸ்டினுக்கு நீங்க என்னது ஆறுதலா ஒரு ஆன்சர் வரணும். ஏன் தப்புன்னு தெரியலன்னா திரும்ப திரும்ப நம்ம அதை தப்பு பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வராதுப்பா, நீ போட்ட ஆன்சர் தப்புப்பா அப்படின்ற ஏன் தப்புன்றத புரியணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த தப்பு பண்ணிட்டே இருப்போம். ஏன்ற புரிதலை தேடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஷார்ட்கட்டை லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. அதே மாதிரி ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் எது வருதோ, ரிப்பீட்டடான கேள்விகள் எது வருதோ அது கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்கா, இதுக்கு நான் ஆன்சர் போட்டுட்டேன் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஆன்சருக்கு நான் இன்னும் வேகமா எப்படி போடுறது, இன்னும் டைம் கன்சியூமிங் இல்லாம இன்னும் வேகமா, இன்னும் டக்குன்னு பார்த்த உடனே பெண்ணை யூஸ் பண்ணாம எப்படி போடுறது அப்படின்றதுக்கு வழி கண்டுபிடிங்க. ஸோ அது டிஸ்கஷன் மூலியமா தான் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பிளஸ் கான்செப்ட் பண்ணாதான் வின் பண்ண முடியும். வெறும் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் கான்செப்ட் பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே திரும்ப 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 பாருங்க. ஓகே, இந்த சைக்கிளை அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணீங்கன்னா இந்த கண்டிப்பா சக்சஸ் கன்ஃபார்ம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல் கிடையாது. சரிங்களா? பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம்ப்பா, இல்லைன்னா பண்ணாமலும் ஓகே தான்ப்பா அப்படின்றது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது, ஆப்ஷனல் கிடையாது, லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலாம்ப்பான்றது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது கம்பல்சரி. சரிங்களா? கம்பல்சரியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது எல்லாருமே பார்த்தே ஆகணும். வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், போன ஸ்லைட்ல நினைச்சேன், இந்த ஸ்லைடு வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நீங்க பார்த்தே ஆகணும்னு சொல்றேன்னா, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வைங்களா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க மேம், 2016ல இருந்து 2025 வரைக்கும் கேட்ட எல்லா சிஜிஎல் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டேன் மேம். எல்லாம் சிஜிஎல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே பார்த்துட்டேன் மேம். இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இது போதும், இது பார்க்கணும். இது இல்லாம 2025ல எஸ்எஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துச்சோம். சரிங்களா? 2025ல எஸ்எஸ்சி என்னென்ன நடத்திருக்கோம், சிஜிஎல் இல்லாம எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, ஜிடி, ஜேஇ, வேற என்ன சொல்லலாம், செலெக்ஷன் போஸ்ட், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் பார்த்துருக்குமா, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் நடத்திருக்குமா. அப்போ இதனுடைய கொஸ்டின் பேப்பரும் பாருங்க, இதுவும் முக்கியம். ஏன்னா இதுதான் லேட்டஸ்டா நடத்தினது, இதுதான் எஸ்எஸ்சி லேட்டஸ்டா நடத்தக்கூடிய ஒரு பேட்டர்ன். அப்போ இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் லேட்டஸ்டா இந்த மாதிரியான பேட்டர்ன்ல நடத்துறாங்கன்ற ஒரு அவேர்னஸும் இருக்கும், அந்த ஒரு நாலேஜும் இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸா இருக்கட்டும் அல்லது அடுத்து வரக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க இன்னும் தரவு பண்ணல, இன்னும் நீங்க ப்ரிப்பரேஷனே ஆரம்பிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல போயிட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுத்த உடனே இந்த பேட்ச் தான் இருக்கும். சரிங்களா? எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் 2.0 நம்ம ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், 22% ஆஃபர் இருக்கும். பட் கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கிக்கலாம். சரிங்களா? இன்னும் என்ன பண்ணிக்கலாம், சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கிக்கலாம். இப்போ வந்து 3,599 சொல்றாங்க. சரிங்களா? ஆனா நம்ம வந்து 2,699 சொல்றாங்களா? இல்ல, Y350. சரிங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா இதை விட கம்மியா வாங்கிக்கலாம். சரிங்களா? 2,699 விட கம்மியா வாங்கிக்கலாம் இந்த கோட் அப்ளை பண்ணீங்கன்னா. சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாம கோட் அப்ளை பண்ணி நம்மளுடைய எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கிக்கோங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். சிலபஸ் டோட்டல் கவரேஜ். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த செஷன்ல பார்க்கலாம். லைக் போடாதவங்க மறக்காம லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.